உத்தரகண்ட் மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்ட மசோதாவில் தடை செய்யப்பட்ட உறவுகளின் பட்டியலில் முறைப்பெண் முறைப்பையன் திருமணமும் இடம்பெற்றுள்ளது. அது குறித்து அலசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது உத்தரகாண்ட் மாநில அரசு. நாடு முழுக்க விவாதத்தை கிளப்பிய இந்த சட்டத்தில் எந்தெந்த உறவுகள் தங்களுக்கு இடையே திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தும் தடை செய்யப்பட்ட உறவுகள் என்ற பட்டியலும் இடம்பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரு விஷயம்தான் தமிழ்நாட்டவரை வாய்ப்பிழக்கச் செய்துள்ளது. அதாவது உத்தரகாண்டில் நிறைவேற்றப்பட்ட பொது சிவில் சட்டத்தின்படி 37 வகையான உறவுகள் தடைப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. தந்தையின் சகோதரி மகள், அதாவது அத்தையின் மகளை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொன்று அம்மாவின் சகோதரனின் மகள், அதாவது தாய்மாமன் மகளை திருமணம் செய்வதும் சட்டப்படி குற்றம் என்று கூறியுள்ளது. தமிழ்நாட்டவருக்கு இது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர தந்திருந்தாலும் வட மாநிலங்களில் திருமண முறைகள் வேறு. ஏனெனில் மாமன் மகளையோ அத்தை மகனையோ சகோதர சகோதரிகளாக பார்க்கும் வழக்கமே அங்கு உள்ளது. இதை அவர்கள் சபிண்டா முறை என்கிறார்கள். மூதாதையர்களின் பிண்டத்தின் ஒரு பகுதியில் இருந்து தோன்றியவர்கள் என்பதே இதன் பொருள். தாய் வழி முன்னோர்களின் வழியில் 3 தலைமுறைக்கும், தந்தை வழி முன்னோர்கள் வழியில் 5 தலைமுறைக்கும் தொடர்பில் இருக்கும் உறவுகள் சபிண்டா உறவுகள் எனப்படும். இந்து திருமண சட்டம் 1955 பிரிவு 3 படி இந்த வகை திருமணம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வழக்கம் இல்லை. மாமன் மகன், அத்தை மகள் திருமணம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இது காலம் காலமாக பின்பற்றப்படும் நடைமுறை என்பதால் நமது பழக்க வழக்கங்களில் ஒன்றாக இது மாறி உள்ளது. அதே போல இது சமுதாய கொள்கைகளுக்கு எதிராகவும் இருப்பதில்லை. நம் மாநிலத்தை போலவே பஞ்சாப் மாநிலத்திலும் இதே முறைதான் நடைமுறையில் உள்ளது. இந்த சூழலில்தான் பொது சிவில் சட்டத்தில் முறைப்பெண் முறைப்பையன் திருமணத்தை தடை செய்யப்பட்ட உறவுகள் பட்டியலில் உத்தரகாண்ட் மாநிலம் சேர்த்துள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.